மகர ராசிக்கு இந்த குருவின் அதிசாரம் அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை உண்டாக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கான உங்களுக்கான ஒரு முக்கிய பதிவாக இருக்க போகுது. உங்கள் லைஃபே இப்போ ஒரு டிரான்சிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. அது படுகுழியிலிருந்து ஏற்றத்தை நோக்கி இருக்கலாம், அல்லது ஏற்றத்திலிருந்து எந்தெந்த இடங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதாக இருக்கலாம். அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பேசப் போறோம். ஏன்னா, உங்களுக்கு இப்ப அடுத்து 2026 புத்தாண்டை நம்ம நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, இப்ப சொச்சம் இருக்கக்கூடிய நாட்கள், புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த முதல் 3 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இதுல குரு அ ஏற்கனவே அதிசாரமாகி, இப்போ ஒரு பலன் தந்துகிட்டு இருக்காரு. சனி வக்ரம் அடைஞ்சு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இது 2026ல என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன உருவாக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெளிவாக இந்த பகுதியில புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதுல என்ன விதமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? எதுல கவனமாக இருக்கணும்ங்கிறத பத்தியெல்லாம் நான் சொல்லப் போறேன். வாழ்நாள் முழுமைக்குமே நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகளையும் நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். முக்கியமாக நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இலவச எண்கணித பலன்கள் நான் உங்களுக்கு தருவதாக இருக்கிறேன். எண்கணித பலன்கள் அப்படின்னா நியூமராலஜி. ஸோ உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் சார் லைஃப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். அது பொது பலன்களே. உங்க பிறந்த தேதிக்கும், உங்க கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா? உங்க பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் வியாபார பெயர் சரியா அமைஞ்சிருக்கா? அப்படி அமையலன்னா என்ன செய்தால் உங்க லைஃப் மேன்மை அடையும், சிரமத்திலிருந்து வெற்றி அடையும், கடனிலிருந்து செல்வம் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். வாங்க இப்ப பகுதிக்குள்ளார போலாம். மகர ராசிக்கு இந்த குருவின் அதிசாரம் அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை உண்டாக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, 7ஆம் வீட்டிற்கு அமர்கிறார் குரு பகவான். இது அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி போகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, டிசம்பர் 4 வரைக்கும் தான் அந்த இடத்துல அவர் இருக்கப் போகிறார். மறுபடியும் அவர் அதிசாரத்திலிருந்து நகர்ந்து பின்னோக்கி தன்னுடைய இயல்பான இடத்திற்கே வந்துறப் போகிறார். 6ஆம் வீட்டிற்கே வந்துறப் போகிறார். சரி, சனி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 3ஆம் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ். இன்னும் சொல்லப்போனா, அவருடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு, அந்த 7 சனி எஃபெக்ட்ன்னு இருந்துச்சு இல்லையா? அது முழுமையாக உங்கள விட்டு விலகிவிட்டது. நெறைய பேர் கேட்கலாம், மகரத்திற்கான அதிபதியே சனி தான? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, சனி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர். அவர் நீதி நேர்மை தவறாதவர். ஸோ, தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் தண்டனை கொடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விதமான ஒரு கிரகம். அதனால தான் சனி கிரகங்களில் சனிக்கு மட்டும் தான் ஈஸ்வர பட்டம் குடுத்தாங்க. ஏன்னா, அந்த ஒரு நேர்மையாக ஒவ்வொருவருடைய பலன்களுக்கு தகுந்தாற் போல அவர் சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். இப்போ உங்களுக்கு இந்த குருவின் நகர்வான 7ஆம் வீடும் சரி, சனியின் நகர்வான 3ஆம் வீடும் சரி, உங்களுக்கு நன்மையே தரப்போகிறது. இந்த காலகட்டத்த பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை குரு உருவாக்கப் போகிறார். அ அதே மாரி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுமே நற்பலன்களை தரப்போகிறார். ஆனா, இந்த குருவின் நகர்வுங்கிறது சிறிது காலம் மட்டுமே இருக்குது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, 2026ல அது ரிப்பீட் ஆகும். 2026 டிஸ் அ ஏப்ரல் தொடங்கி டிசம்பருக்கு அப்புறம் ஏப்ரல் மறுபடியும் அவரு 7ஆம் வீட்டிற்கே அமருவார், மகரத்திற்கு. அப்படி அமரும் பொழுது தன்னுடைய பார்வை பலத்தினாலும் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் போன்ற மிக பவர்ஃபுல்லான பிளேஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லையா, நெறைய பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். அவ்வளோ தூரம் உங்களுக்கு செய்யறதுக்கு வழி இல்லன்னா, ஒரு ரூ. 10க்கு ஒரு 3 தண்ணி பாட்டில்களாச்சும் மற்றவர்களுக்கு குடுங்க. உங்களுக்கு நெறைய கர்ம வினைகள் இருந்து உங்கள கஷ்டப்படுத்தி இருக்கும். இதற்கு முந்தைய காலங்கள்ல அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இனிமேலும் அது தொடருமான்னு கேட்டா, கண்டிப்பாக கிடையாது. அந்த நிலையெல்லாம் தாண்டிட்டீங்க. இப்ப 2026லயும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கன்டின்யூ ஆகப்போது.
நீங்கள் ஜெயிக்கவே போகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். நான் சொன்ன இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் சென்று வாருங்கள். அதேமாரி தஞ்சாவூர் பக்கத்தில திட்டை அப்படிங்கிற கிராமத்தில ஒரு குரு ஸ்தலம் இருக்கு. அது ஆலங்குடி ஸ்தலத்தை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பழமையான சிவன் ஆலயம் அது. அங்கே வந்து குரு பகவான் மிகப்பெரிய குருவுடைய சந்நிதி ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு போகும்போதே உங்களுக்கு வந்து நிச்சயம் உணர்வீங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு அதிர்வலைகள் இருக்கு அந்த கோவில்ல. அப்படிங்க. அந்த காலத்து கோயில் அது. ஏன்னா, நான் சொல்லும்போதே சொல்லுவேன் எப்போதுமே. நீங்க போனீங்கன்னா, இப்போ உள்ள புது கோயில்களுக்கு செல்லாதீங்க. ஆகம முறைப்படி அந்த காலத்துல மிக சக்தி வாய்ந்த பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது, அங்கே உள்ள சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லுவேன். அவ்வளோ தூரம் உங்களால செல்ல முடியலனாலும், உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று வரலாம். இப்ப சென்னையை சேர்ந்தவங்கலாம் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போறாங்கன்னா, மற்ற ஊர்களை சேர்ந்தவர்கள் கருவூரார் சன்னதிக்கு போகலாம், கணக்கன்பட்டி சன்னதிக்கு போலாம். ஷிரிடி போக முடிஞ்சவங்க ஷிரடிக்கே போயி, ஷிரிடி சாய்பாபா ஜீவசமாதி ஆலயத்திற்கு சென்று வரலாம். இது மாரி நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காஞ்சி பெரியவருடைய அனுஷ்டானம் இருக்கு. அங்கே நீங்கள் சென்று வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸு. அதுவும் மகரத்திற்கு இப்ப வந்து ஏற்கனவே விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வெறிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய சிரமப்பட்டுட்டீங்க 7 1/2 சனி காலத்தில. இப்ப அதெல்லாம் விட்டு விடுபட்டு, ரொம்ப ஒரு வசந்தம் மிகுந்த காலத்திற்குள்ளார அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். நீங்கள் முடிந்தால் குடும்பத்தோட சென்று வரும்பொழுது, உங்களுக்கு உடனடி நற்பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா, உங்களால உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மைண்ட் லெவல்லயோ, ஃபினான்ஷியலாகவோ ஏதேனும் ஒரு வகையில அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா, சனி அது மாதிரியான பலன்களை எல்லாம் உண்டாக்கியிருப்பார் இந்த 7 1/2 சனி காலத்தில. இப்ப அந்த நிலையெல்லாம் மாறிட்டாலும், இப்போ உங்களுக்கு சனியினால் உங்களுக்கு நன்மைகள அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, குடும்பத்தோட இப்ப நான் சொன்ன ஆலயங்களுக்கு சென்று வரும்பொழுது, மிகுந்த நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்ப இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த பலன்கள், உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் வரைக்கும் உங்க லைஃப் எப்படி போக போகுதுங்கிற ஒரு பேட்டர்ன காமிச்சுச்சு இல்லையா? இது தவிர உங்களோட லைஃப் லாங்குக்குமே எனக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது சார். கடன்கள் இருக்கக்கூடாது. என் லைஃப் வந்து என்ன யோகங்கள் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாலுமே கூட, அது ஆனா நிகழ்காலத்தில் என்னால அத அனுபவிக்க முடியல. ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல உணர்த்துதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல. நீ என்னன்னு தேடு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்வதாக நீங்க எடுத்துக்கணும். உண்மையிலே சொல்லப்போனா, இந்த பலன்கள இந்த நொடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் வழிகாட்டுதல்கள் இல்லாம, குலகுருவின் வழிகாட்டுதல் இல்லாம, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் இல்லாம பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிற பெயர் மாற்றம், பெயர் திருத்தம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாதுங்க. யாருக்கு விதி மாற்றம் நிகழணும்னு இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. சரி, உங்களுடைய பெயரே உங்களுடைய லைஃபை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்குமான்னு கேட்டா, கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா, சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்மளால மாற்ற முடியாது. கிரகங்கள புடிச்சு, எனக்கு சாதகமா தான் நீ சுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளால இழுத்து பிடிக்க முடியாது. ஸோ, அது வேலைய அது செய்துகிட்டே இருக்கட்டும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாலைவனத்தில தான் நடந்து போகணுங்கிறத விதி இருந்தாலும், உங்களுக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடையையும், ஒட்டகத்தையும், போதுமான அளவு குடிநீரையும் குடுக்கும். ஸோ, நீங்க இயல்பாகவே நீங்க கடந்து வந்துடலாம் அந்த சிரமமான காலத்த. நல்ல காலத்துல உங்களுக்கு காசு, பணமே இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இது நிகழ்காலத்தில் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ, தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு? அது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குதா? அதேமாரி உங்களுடைய பிறந்த தேதியோடைய அமைப்பு என்ன? கூட்டுத்தொகையின் அமைப்பு என்ன? உங்களுடைய வியாபார பெயர் யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வியாபார பெயர் நன்றாக உங்களுக்கு பொருந்தியிருக்கா? அது உங்களுடைய குழந்தைக்கு ஏதாச்சும் நீங்க பெயர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுமா? இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்கள் அனுப்பணும். பிறந்த தேதி, அப்புறம் உங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வியாபார பெயர் அனுப்புங்க. கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தையுடைய பெயர அனுப்புங்க. உங்களுக்கான இந்த பெயர் பொருந்தியிருக்கா, இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம், இலவச பொது பலன்களாக நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக பதில் அனுப்புகிறேன்.
அதை கேட்டுட்டு அது என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் நீங்க மேற்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வதும், எடுத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கிறது உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லி, இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.